தகவல்கள். புதுச்சேரியில் ஜிம் பயிற்சியாளர் கொலை செய்த சம்பவத்தில் தொடர்புடைய 4 பேரின் வீட்டை சூறையாடிய உறவினர்கள். அவர்கள் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய கோரி சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி வம்பாக்கிரபாளையம் பகுதியை சேர்ந்தவர் ஜிம் பயிற்சியாளர் மணிகண்டன் என்கின்ற விக்கி. வயது 31. இவர் நேற்று மாலை அவரது வீட்டின் அருகே நடைபெற்ற துக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டபொழுது மர்ம நபர்கள் மணிகண்டனின் தலையில் கல்லால் அடித்து கொலை செய்துவிட்டு தப்பித்து சென்றனர். கொலை சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த ஒதியஞ்சாலை போலீசார் அதே பகுதியை சேர்ந்த கார்த்திக், அசோக், பரணி, ஸ்ரீகாந்த் ஆகிய 4 வாலிபர்களை கைது செய்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் மணிகண்டனை கொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட 4 பேரின் வீடுகளை அடித்து நொறுக்கி சூறையாடினர். தொடர்ந்து உறவினர்கள் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டவர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய கோரி சோனாம்பாளையம் பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைத்தன்யா மறியலில் ஈடுபட்டவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி கைது செய்யப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததை தொடர்ந்து கலைந்து சென்றனர். மேலும் கொலை செய்யப்பட்ட மணிகண்டனின் உடல் இன்று மாலை அடக்கம் செய்ய உள்ளதால் அப்பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ஸ்பெயின் நாட்டில் நடைபெற்ற உலக கராத்தே போட்டி நடுவர்களுக்கான தேர்வில் புதுச்சேரி வீரர் கலந்து கொண்டு வெற்றி பெற்று சாதனை படைத்தார். ஸ்பெயின் நாட்டில் கடந்த 10ஆம் தேதி நடைபெற்ற உலக கராத்தே நடுவர்களுக்கான தேர்வில் இந்தியாவின் சார்பில் 15க்கும் மேற்பட்டோர் பங்கு பெற்றனர். அதில் புதுச்சேரியின் சார்பில் யூனிவர்சல் கராத்தே சங்கத்தின் தலைவர் திருநாவுக்கரசு தேர்வில் பங்கு பெற்று புதுச்சேரியில் இருந்து முதன் முறையாக தேர்வில் வெற்றி பெற்று சாதனை படைத்தார். அவருக்கு பாராட்டு விழா புதுச்சேரி தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் யூனிவர்சல் கராத்தே சங்கத்தின் சேர்மன் அங்குதாஸ் கலந்து கொண்டு பாராட்டினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பெண்களுக்கான தற்காப்பு கலை விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கராத்தே பெண் வீரர்கள் கலந்து கொண்டு தற்காப்பு கலை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில கராத்தே வீரர்கள் மற்றும் கராத்தே பயிற்சியாளர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். மேலும் பெண்கள் மற்றும் ஆண்களுக்கான கராத்தே போட்டிகளும் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. பாண்டிச்சேரிக்கு நாங்கள் போவோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகும்போது பாண்டிச்சேரியோட ஸ்டாண்டர்ட் வந்து போவோம், அவ்வளோதான் வந்துடுவோம். ஏன்னா வின் பண்ண முடியாது. அன்னைக்கு வந்து அன்னைக்கு லெவலில் வந்து மீடியாஸ்லாம் கிடையாது. ஸோ நாங்கள் வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போவோம். இப்போ நைட்டு ஒன்றுக்கு அப்புறம் வந்து லெக் மூவ்மெண்ட் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அங்கே போனால் நேஷனல் லெவலில் வந்து அவங்க ஹேண்ட் மூவ்மெண்ட் போட்டு பஞ்ச் மட்டும் தான் பண்ணுவாங்க. அப்போ நாங்கள் வந்து இந்த வருஷம் வந்து சரி வெறும் ஹேண்ட் மூவ்மெண்ட்ஸ் பண்ணிட்டு போனோம். நெக்ஸ்ட் இயர் போனோம்னா அடுத்து லெக் மூவ்மெண்ட் காம்பினேஷன் வரும். ஸோ எப்படின்னா ஸ்டாண்டர்டு இந்தியாவோட கராத்தே ஸ்டாண்டர்ட் என்னன்னு தெரியாது, வேர்ல்டு கராத்தே ஸ்டாண்டர்ட் தெரிஞ்சாலும் இந்தியன் கராத்தே ஸ்டாண்டர்ட் எதுவுமே தெரியாமல் நாங்கள் இறங்குவோம். போய் அதாவதுன்னா 1/2 பாயிண்ட், இப்போ ஆனால் 1 பாயிண்ட், இதான் ரூல்ஸாக இருந்தது. அப்போ 1 பாயிண்ட் தான், 1 பாயிண்ட் கிளியர் ஸ்கோர் பண்ணது 1 பாயிண்ட். பஞ்சிக்கே கிளியராக பேக் இல்லாமல் அடிச்சுன்னா 1 பாயிண்ட் கொடுப்பாங்க. ஒரு மொபைல் கிக் பண்ணனா அதுக்கு வந்து 1 பாயிண்ட் கொடுப்பாங்க. பிளாக் கூட போனோம்னா அப்போ 1/2 பாயிண்ட். இதுதான் ரூல்ஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து அந்த 2001 வந்து இப்பான் நீகான் சான்பான் ஒரு ரூல்ஸ் வருது. அவங்க வந்து யூரோப் கண்ட்ரிஸ் தான் வந்து என்ன பண்றாங்க, இப்போ அதுக்கு முன்னாடி கராட்டேனா ஜப்பான் தான் டாமினேட் பண்ணிருக்காங்க. யூரோப் கண்ட்ரிஸ் தான் இப்போ கராட்டே டாமினேட் பண்ணும். குமிதே. ஸோ கட்டாவில் வந்து ஜப்பானும் குமிதேவில் வந்து யூரோப் கண்ட்ரிஸை டாமினேட் பண்றாங்க. இந்தியா சார்பாக நான் செலக்ட் பண்ணாங்க என்ன. நாங்கள் வந்து இந்தியாவில் வந்து மோர் தென் 15 மெம்பர்ஸ் போனோம். அதில் பார்ட்டிசிபேட் பண்ணதில் வந்து 5 பேர் பாஸ் பண்ணாங்க. அதில் நான் ஒரு ஆள் பாண்டிச்சேரியிலேருந்து ஃபர்ஸ்ட் பர்சன் டு பார்ட்டிசிபேட் அண்ட் கிளியர் WKF ஜட்ஜிபி எக்ஸாம் நான் முடிச்சிருக்கிறேன். இது வந்து என்னென்னா வந்து WKF வந்து வேர்ல்டு கராத்தே ஃபெடரேஷன், அதோட ஹெட் வந்து ஸ்பெயினில் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துலேயே போய் இந்த எக்ஸாம் எழுதிடும். அந்த WKFோட ரெகனைஸ் பாடி எதுன்னா கியோ கராத்தே இந்தியா ஆர்கனைசேஷன்றது. அந்த கராத்தே இந்தியாவோட ஆர்கனைசேஷனோட ரெப்ரசன்டேட்டிவ் பாடி நாங்கள் வந்து புதுச்சேரியில் வந்து யூனிவர்சல் கராத்தே அசோசியேஷன் ஆஃப் புதுச்சேரி. நான் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன். நான் இந்த எக்ஸாம் வந்து ஃபஸ்ட் டைம் இதை நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு
என்னை எலிஜிபிள் பண்ணாங்க. லாஸ்ட் இயரே என்னை செலக்ட் பண்ணாங்க. குட்வில் நிறுவனர் விஸ்வா கார்த்திகேயன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் கூறுகையில், யாதும் ஊரே யாவரும் கேளீர் மற்றும் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுவோம் என்ற சொற்றொடருக்கேற்ப குட்வில் நிறுவனம் இந்த வாரம் சிங்கப்பூரில் வேலை செய்வோருக்கான நேர்காணலை சிங்கப்பூரில் குட்வில் நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய செல்வி வாஸ் டீஜா மூலம் புதுவையில் நடத்தினார்கள். இதில் சிங்கப்பூர் நாட்டில் பணிபுரிய டாக்டர், நர்ஸ், பேக்கரிங், பியூட்டிஷியன், அட்மின், அக்கவுண்டன்ட், டிரைவர், ஷெஃப், வெயிட்டர், ஹவுஸ் கீப்பர், ஹவுஸ் மெய்ட், கால்பந்து மைதானம் கிளீனிங் ஒர்க்கர், எலக்ட்ரிஷியன், ஷிப்யார்ட், கட்டுமான தொழிலாளர்கள் ஆகிய பணிகளுக்கான நேர்காணல் நடைபெற உள்ளது. மாத சம்பளம் ரூபாய் 2.30 லட்சம் பெறலாம். கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு முதல் டிகிரி வரை. நேரம் 10 மணி முதல் 5 மணி வரை. தொடர்புக்கு 9944096662 மற்றும் 9790075972. அனைவருக்கும் காலை வணக்கம். குட்வில் ஓவர்சீஸ் நிறுவனமானது தற்போது சிங்கப்பூரில் தனது கிளையை நிறுவியுள்ளது. இதற்கு திரு ஸ்ரீஜா அவர்கள் நமது நிறுவனத்தை அங்கு கையாளுகிறார். மேலும் சிங்கப்பூரில் உள்ள வேலைவாய்ப்பை பற்றி ஸ்ரீஜா அவர்கள் உங்களுக்கு கூறுவார்கள். நன்றி. சிங்கப்பூரில் நாங்கள் ஆல் ஒர்க் பாசஸ் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். லைக் ஃப்ரம் செப்டம்பர்லேருந்து நிறைய பாசஸ் விட்டுருக்கனால இங்கே நாங்கள் எல்லாருக்குமே ரெக்யூர் பண்ணி கொடுக்குறோம் கரெக்டான பாசஸ். ஒர்க் பாஸ் இருக்குது, என்டிஎஸ் பர்மிட் இருக்குது, எஸ்பாஸ், இபாஸ் அண்ட் டிஇபி. டிஇபினா ட்ரைனிங் எம்ப்ளாய்மெண்ட் பாஸும் அவங்களுக்கு அவைல் பண்ணி கொடுக்குறாங்க. கரெக்டான இதில் நாங்கள் பண்ணி தந்துக்கிட்டு இருக்கோம். 2 months ப்ராசஸிங் டைம் மாதிரி ஆகும். சேலரி எல்லாமே 1 lakhலேருந்து வரும். 1 lakh to 3 lakhs வரைக்குமே வரும். அவங்க படிச்சிருக்க டிகிரி ஹோல்டிங்கை பொறுத்து. ப்ராசஸிங் டைம் இபாஸ் அப்படின்னா 3 months ஆகும். எஸ்பாஸ் அப்படின்னா 45 days தான். ஒர்க் பெர்மிட்டும் 45 days. என்டிஎஸ் பெர்மிட்லாம் 14 daysலேயே முடிஞ்சு. ஆமாம், சிங்கப்பூர்லேருந்து டைரக்ட் இன்டர்வியூ பண்ணுவாங்க. முன்னாள் முதல்வர் நாராயணசுவாமி பிறந்த நாளை ஒட்டி பல்வேறு இடங்களில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதான விழா நடைபெற்றது. புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசுவாமி அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர், முன்னாள் முதல்வர், நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் மற்றும் சீனியர் லீடர், மாநில காங்கிரஸ் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் தேவதாஸ் மற்றும் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் மற்றும் இந்திரா நகர் தொகுதி காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர் ராஜாகுமார் தலைமையில் இன்று முத்தரையர்பாளையம் வழுதாவூர் சாலையில் உள்ள பேருந்து நிறுத்தம் அருகில் 500 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் இந்திரா நகர் காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள் கோபால், கார்த்திகேயன், வெங்கடகிருஷ்ணன், குமார், சோமசுந்தரம், அப்துல், சுகுமார், மகிழா காங்கிரஸ் தலைவி நந்தினி மற்றும் இளைஞர் காங்கிரஸ் தினேஷ், கண்ணன், விக்கி, விஜய் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் இதில் கலந்து கொண்டனர். இதேபோல் முதலியார்பேட்டை தொகுதியில் கடலூர் சாலை தபால் நிலையம் முன்பு மத்திய மாவட்ட தலைவர் கோபி தலைமையில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி கலந்து கொண்டு இனிப்பு மற்றும் அன்னதானத்தை வழங்கி துவக்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் இதில் கலந்து கொண்டனர்.
முதல்வர் நாராயணசுவாமியின் பிறந்த நாளை ஒட்டி புதுச்சேரி மணக்குள விநாயகர் ஆலயத்தில் காங்கிரஸ் நிர்வாகிகள் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர். புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசுவாமியின் பிறந்தநாள் விழா இன்று பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக கிழக்கு மாவட்ட தலைவர் வேல்முருகன் ஏற்பாட்டில் ராஜ்பவன் வட்டார தலைவர்கள் ராஜ்மோகன், ஜெரால்ட் மற்றும் கதிர்காமம் வட்டார தலைவர் ராஜி பாபு தலைமையில் இன்று பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் MP முன்னிலை வகித்தார். அதனைத் தொடர்ந்து தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. தொடர்ந்து வைஷால் வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கேக் வெட்டி அன்னதானம் மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் நிர்வாகிகள், மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். முருங்கம்பாக்கம் அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலய அர்ஜுனன் தபசு திருவிழாவில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினார். முருங்கம்பாக்கம் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் தேவஸ்தானம் 4ஆம் நாள் சான்றோர் குல மரபினர் நடத்தும் அர்ஜுனன் தபசு திருவிழா இன்று நடைபெற்றது. முன்னதாக காலை ஸ்ரீ திரௌபதி அம்மன், முத்தால வாரியார் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நண்பகல் 1500 பக்தர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து 1500 பக்தர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கினார். திரளான பக்தர்கள் கலந்து கொண்ட இந்த திருவிழாவில் இன்று இரவு சுவாமிகள் திருவீதி உலா மற்றும் வான வேடிக்கையும் நடைபெறும். Yang kerja. Anak indah banget. அரியாங்குப்பம் ஓடைவெளி பகுதியில் உயர் நீதிமன்ற உத்தரவால் JCB இயந்திரம் மூலம் ஆக்கிரமிப்பு வீடுகள் அகற்றம். வட்டாட்சியர் மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து அதிரடியால் பெரும் பரபரப்பு. புதுச்சேரி அரியாங்குப்பத்தை அடுத்த ஓடைவெளி மாரியம்மன் கோவில் எதிரே வசிப்பவர் ராமகாந்தா, மனைவி சரசா இருவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த ராதாகிருஷ்ணன், மனைவி விஜயலட்சுமி என்பவருக்கும் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு சரசா வீட்டிற்கு செல்ல வழிவிடாமல் அரசு புறம்போக்கு நிலத்தை விஜயலட்சுமி ஆக்கிரமித்துள்ளதாக வாய் தகராறு ஏற்பட்டது. இது குறித்து கடந்த 2022 சரசா என்பவர் பொது வழித்தடத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்காக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அதனைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றம் இந்த ஆக்கிரமிப்பை 5/3/2024 அகற்றும்படி உத்தரவு பிறப்பித்தது. இதனையடுத்து 21/3/2024 அன்று அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் ஆணையர் ரமேஷ் தலைமையில் விஜயலட்சுமி என்பவருக்கு வீட்டை காலி செய்யும்படி நோட்டீஸ் கொடுத்தனர். சுமார் 2 மாத கால அவகாசத்திற்கு பிறகு விஜயலட்சுமி காலி செய்யாததால் இன்று வட்டாட்சியாளர் பிரதீவ், ஆணையர் ரமேஷ், மின்துறை இளநிலை பொறியாளர் ரூத்ராஜ், கொம்யூன் பஞ்சாயத்து உதவி பொறியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர் அகிலன், இளநிலை உதவியாளர் செழியன் ஆகியோர் முன்னிலையில் ஊழியர்கள் JCB இயந்திரம் மூலம் ஆக்கிரமிப்பில் இருந்த வீட்டை JCB இயந்திரம் மூலம் வீட்டை இடித்து அகற்றினர். இதனால் விஜயலட்சுமி, ராதாகிருஷ்ணன் மற்றும் அப்பகுதி மக்கள் சுமார் 50 வருடங்களாக இந்த இடத்தில் குடியிருந்து வருகிறோம். இதற்கு மின்சார வரி, குடிநீர் வரி என அனைத்து வரிகளையும் கட்டினோம். தற்பொழுது திடீரென காலி செய்தால் நாங்கள் எங்கே செய்வோம்? 50 வருடங்களாக குடியிருந்து வந்த எங்களது
வீட்டிற்கு அரசு என்ன வழி சொல்லும்? அப்படி ஆக்கிரமிப்பை அகற்றினால் அனைத்து ஆக்கிரமிப்புகளையும் அகற்ற வேண்டுமே தவிர குறிப்பிட்ட எங்களது வீட்டை மட்டும் இடித்து அப்புறப்படுத்துவது எந்த விதத்தில் நியாயம் என வீட்டின் உள்ளேயே இருந்தனர். அவர்களை அரியாங்குப்பம் போலீசார் வலுக்கட்டாயமாக வெளியேற்றி வீட்டை இடித்தனர். இதனால் கணவன் மனைவி இருவரும் கண்ணீர் விட்டு அழுதனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. முருகம்பாக்கம் அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலய அர்ஜுனன் தபசு திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி முருகம்பாக்கம் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் தேவஸ்தானம் 4ஆம் நாள் சான்றோர் குல மரபினர் நடத்தும் அர்ஜுனன் தபசு திருவிழா இன்று நடைபெற்றது. முன்னதாக காலை ஸ்ரீ திரௌபதி அம்மன், முத்தாழ்வராயர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நண்பகல் 1500 பக்தர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் சபாநாயகர் சபாபதி, காங்கிரஸ் பொதுக்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, சான்றோர் குல விழா குழுவினர்களாக கௌரவ தலைவர்கள் சகாதேவன், ஹரிகிருஷ்ணன், கேசவன், சேகரன், புண்ணியமூர்த்தி, ஜெயராமன், திருஞானம், தலைவர் தட்சிணாமூர்த்தி மற்றும் செயல் தலைவர்கள், துணைத் தலைவர்கள், செயலாளர்கள், பொருளாளர் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள், கிராமணியார் நாடார் பேரவை சார்பில் மாநில தலைவர் புரந்ததாசன், காப்பாளர் மதி மகாராஜா, கௌரவ தலைவர் ஆனந்த செல்வராஜ், துணைத் தலைவர் திருபாஸ்கரன், பொது செயலாளர் ஆசிரியர் சபாபதி மற்றும் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து 1500 பக்தர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கினர். திரளான பக்தர்கள் கலந்து கொண்ட இந்த விழாவில் இன்று இரவு சுவாமிகள் திருவீதி உலா மற்றும் வான வேடிக்கையும் நடைபெறும். உலக மனித உரிமைகள் அமைப்பு டாக்டர் பாவாடை கலியமூர்த்தியின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு எல்லைப்பிள்ளை சாவடி ராஜீவ்காந்தி அரசு குழந்தைகள் மருத்துவமனை எதிரில் அன்னதானம் நடைபெற்றது. உலக மனித உரிமைகள் அமைப்பு டாக்டர் திரு பாவாடை கலிய பெருமாளின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடி ராஜீவ்காந்தி அரசு குழந்தைகள் மருத்துவமனை எதிரில் அன்னதானம் நடைபெற்றது. ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி மற்றும் செயலாளர் உலக மனித உரிமைகள் அமைப்பு டாக்டர் இளங்கோவன் தலைமை வகித்தார். சமூக சேவகர் பாக்சந்த், எல்லை பாதுகாப்பு படை ஓய்வு டாக்டர் சசிகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். புதுவை பாலகிருஷ்ணன் ஆலோசனையின்படி இந்த அன்னதானம் நடைபெற்றது. இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.